everyone. Get ready with me for Anna's engagement. பார்த்தலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் லாக்மேயோட லோமிலிட் க்ரீம் எடுத்துக்க போகிறேன் அண்ட் இது ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு க்ளோயி பேஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோடனே ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ என்னோட சீக்ஸில் பார்க்க முடியுது. அண்ட் இதை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோடது காம்பினேஷன் ஸ்கின், ஸோ எக்ஸஸான ஆயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் யூஸ் ஆகுது. அண்ட் இது வந்து மேக்கப் நகராமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு ட்ரிக்கும் கூட. நெக்ஸ்ட் அண்டர் ஐஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மெபிலினோட ஏஜ் ரிவைண்ட் எரேசர் எடுத்துக்கிறேன். என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் ஓவர் தி ஐலிட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிளெண்டர் எடுத்து கம்ப்ளீட்டாக இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர். அண்ட் கன்சீலர் வந்து திக்காக நம்ம ஐஸ் பிலோ த ஐஸ் ஃபுல்லாக போடணும்னு இல்லை, ஜஸ்ட் செலக்டடான பாயிண்ட்ஸ் போட்டால் போதும். பிகாஸ் ஐஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியாமல் இருக்கும். அண்ட் மோர் ப்ராடக்ட் லேயர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கேக்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதையும் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிலாரி ரோடாவோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து என்னோட அவுட்ஃபிட் பர்பிள்ன்றனால நான் பர்பிள் ஷேட் எடுத்து என்னோட ஐஸோட அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு அப்போ தான் பிக்மெண்டேஷனால உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் சேம் ஹிலாரி ரோடாவோட ஒரு கிளிட்டர் பேலட் எடுத்து அதுலேயும் ஒரு ஷிம்மர் இருக்கிற பர்பிள் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு அவுட்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ப்ரஷ் யூஸ் பண்ணாததுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் பிக்மெண்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேபி பிங்க் ஷேட் எடுத்து என்னோட ஐஸோட இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். ஸோ இட் வில் பி மோர் ஆஃப் லைக் பேபி பிங்க், தென் ஒரு ஷிம்மர் பர்பிள் ஷேட், தென் ஒரு டார்க் பர்பிள் ஷேட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் மேக்கோட NC40 தான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலர் ஃபவுண்டேஷன் கிடையாது. பிகாஸ் இது ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஆர் எனி ஈவெண்ட்ஸ் நீங்கள் இதை ஆப்வியஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்குமே நான் கம்ப்ளீட்டாக என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு தான் டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ கம்பேரிங் டு ரெகுலர் ஃபவுண்டேஷன் இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அண்ட் ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி forgot that I'm going to speak afterwards. ஸோ சேம் என்னோட லூஸ் பவுடர் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷனை. நெக்ஸ்ட் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு blush அண்ட் இந்த blush வந்து இட்ஸ் டஸ்டி ரோஸ் ஷேட். ஸோ இதோட 2 வேரியன்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒன் இது, another one is the watermelon popsicle which is more of a reddish undertone.
இது வந்து ஒரு பிங்கிஷ் அண்டர்டோனோட இருக்கும். நான் க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட ஆர்ச் ஆஃப் தி ஐப்ரோஸை நல்லா திக்கன் பண்ணிட்டு பிகினிங்ல லைட்டா ஃபில் பண்ணா போதும். ஐப்ரோஸ் டன். அண்ட் சேம் ஐப்ரோ பென்சில் வச்சு நான் என்னோட நோஸ் கான்டூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 4 டாட்ஸ் மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரிதிங் நம்ம கான்டூர்னு பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். அண்ட் டிப்லையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு சேம் பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐலைனர். இன்னைக்கு எடுக்க போகிறது மெபிலினோட கொலாசல் ஐலைனர். அண்ட் இந்த ஐலைனர் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவே இருக்குது. நான் ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் எப்போவுமே ஒரு 2-3 ஐலைனர்ஸ் வச்சுருப்பேன். பிகாஸ் ஒவ்வொரு ஈவெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காரா. இது ஒரு வியர்ட் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலி ஐ யூஸ் 3 மஸ்காராஸ். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்க டாஸ்லரோட ஒரு சின்ன மஸ்காரா. அண்ட் நெக்ஸ்ட் ஜுடியோட ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா. அண்ட் ஃபைனலாக மறுபடியும் டாஸ்லரோட இன்னொரு மஸ்காரா யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு எப்போவுமே 3 மஸ்காரா போட பிடிக்கும். பிகாஸ் அது ஒரு லேஷஸ் வைக்காமலே நம்ம லேஷஸ் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக திக்காக ஒரு எஃபெக்ட் மாதிரி காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு என்னோட சின் அண்ட் சீக் போன்ஸ் எல்லாமே நான் கான்டர் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கோல்டன் கலர் போட்டு தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குன்னு பார்ப்போம். வச்சாச்சு. ஐ திங்க் ஓகே. பட் ஆனால் என்னோட ஃபேஸ் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்க மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே. ஃபார் டைம் பீயிங் இந்த லிப்ஸ்டிக் வச்சு நம்ம ஒரு சின்ன பிந்தி மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் எல்ஐடினோட ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் மோர் ஆஃப் அ பிங்கிஷ் ஷேட். எல்ஐடினோட லிப்ஸ்டிக்ஸ் ஆக்சுவலி நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அதோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பபிள்கம் ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்க்காகவே நான் நிறைய ஷேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, லிப்ஸ்டிக் டன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ இன்னைக்கு இன்சைட்டோட ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு ஃபுல் மேக்கப் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேர் டூ. இந்த கிளிப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஃபன் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு 1 டே பிஃபோர் ஹேர் கலரிங் ட்ரை பண்ணி அது கம்ப்ளீட்டாக சொதப்பி ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடில் இருக்கு என்னோட ஹேர். அதனால அது சிம்பிளாக விட்டால் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேர்ள்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போது கேர்லிங் அயர்ன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், நெவர் எவர் ட்ரை எனிதிங் நியூ பிஃபோர் எனி ஈவெண்ட் ஆர் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். கண்டிப்பாக அது சொதப்பிடும். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன்.
சேம் ப்ரொசீஜர் ஃபுல் ஹேர்க்கும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்டட் லுக். அண்ட் இது கர்ல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. மோர் ஆஃப் வேவி டெக்ஸ்சர்ல இருக்கு. அண்ட் அவுட்ஃபிட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இயரிங்ஸ். இந்த இயரிங்ஸ் வந்து நான் இங்க ஒரு லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்குனேன். என்னன்னா, நான் கொஞ்சம் வியர்ட். எல்லாரும் அவுட்ஃபிட் ரெடி பண்ணிட்டு, அந்த அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகுற மாரி தான் இயரிங்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, இயரிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ளவுஸ் தேடி போயிட்டுருந்தேன். தெரியும். வியர்ட் தான். அண்ட் ஜுவல்லரி வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப மினிமலா தான் வச்சுக்க போறோம். பிகாஸ் இயரிங்ஸ் ரொம்ப ஹெவியா போடும்போது, ஜுவல்லரியும் ஹெவியா போட்டீங்கன்னா, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா தெரியும். அண்ட் சேம் ரூல் வைஸ் வெர்சா. ஜுவல்ஸ் நீங்க நெறைய போடுற மாரி இருந்ததுன்னா, இயரிங்ஸ் எப்பவுமே கம்மியா வச்சுக்கோங்க. ஓகே. இந்த செயின் கொஞ்சம் கியூட்டா தான் இருந்துச்சு. அண்ட் போட்டு ஆல்சோ நமக்கு எப்பவுமே நார்மல் ஐலைனர் போட்டு இஸ் பெட்டர். அதுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. அண்ட் இதுதான் என்னோட கம்ப்ளீட்டட் மேக்கப் லுக். அவுட்ஃபிட்டும் பாத்துரலாம். ஓகே. இதுதான் என்னோட கம்ப்ளீட்டட் மேக்கப் லுக். சன்லைட்ல இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் ஆல்சோ நான் எப்படி இயரிங்ஸ் தேடிட்டு ப்ளவுஸ் தேடனனோ, சேம் வே பேங்கிள்ஸும் தனியா தேடிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட மேக்கப் அண்ட் கம்ப்ளீட் அவுட்ஃபிட். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலும் பார்த்தாச்சு. பாய் பாய்.